30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல மொபைல் போன் வாங்க போறீங்களா? உங்களுக்காகவே 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். 30,000 ரூபாய் போட்டு ஒரு மொபைல் போன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை கண்டிப்பா அது பூர்த்தி பண்ற மொபைல் போனா தான் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ற மாதிரி தான் இந்த மொபைல் போன் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் போன் நத்திங் ஃபோன் 1. ஓவராலா ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மொபைல் போன் வந்து பெஸ்டா இருக்கும். இதுல OLED டிஸ்பிளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராவும் 50 மெகாபிக்சல் செகண்டரி சென்சாராவும் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் இருக்கு. ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸரான Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது போக இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க தேவைப்பட்ட அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒரு பெஸ்டான பில்ட் குவாலிட்டியோட ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெஸ்டான கேமரா மொபைலா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 8+128 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. நிறைய டைம் ஆஃபர்ல 26,000 ரூபாய் 27,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். நான் வாங்கினா கூகுள் போன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பிக்சலோட 6a இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.14 இன்ச் Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. ஒரு காம்பாக்டான மொபைலா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல 12+12 அப்படிங்கிற மாதிரி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்கும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூகுளோட Tensor ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர் தான். பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மொபைலுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4410 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. நார்மலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. ஆஃபர்ல நிறைய டைம் 25,000 ரூபாய் 26,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுவும் கூகுள் போனா வேணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெரும்பாலும் இந்த மொபைல் போன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஓவர் ஹீட் ஆகும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஈவினிங் சார்ஜ் போடுற மாதிரி வந்துடும். சோ இது ரெண்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் உட்பட எல்லா விதத்திலுமே பெஸ்ட் ஆகும். கொஞ்சம் பிரைஸ் கம்மியாவும் இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக Realmeயோட GT Neo 3T இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் 8 மெகாபிக்சலோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragonோட 870 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon flagship level ப்ராசஸர்லயே ஒரு பெஸ்டான ப்ராசஸர் அப்படினா இந்த 870 சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைலாவும் இந்த மொபைல் இருக்கு. இது போக இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh இருக்கு. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ ஆஃபர்ல 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 8GB RAM தேவைப்பட்டா 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. சோ தேவைப்படுறவங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்பெக்ஸோட Realme பிராண்ட்ல இருந்து Snapdragon 888 ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட GT2 இந்த மொபைலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்றாங்க. ஒரு சில டைம் ஆஃபர்ல 30,000 ரூபாய்க்குள்ள வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதை விட Realme GT Neo 3T ட்ரை பண்றதா பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தத விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQoo லேட்டஸ்டா லான்ச் பண்ண iQooட Neo 7 இந்த மொபைல்ல AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் வரும். பட் இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்க 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுபோக இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல லான்ச் பண்ணாங்க. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸோட 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Snapdragon 870 ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஓல்டான மாடல் தான் iQooட Neo 6 இருக்கு. அது 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் குறையும். தேவைப்பட்டா அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து ஒரு கேமர், எனக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம், அந்த மாதிரி ஏதாவது மொபைல் போன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் POCO லேட்டஸ்டா லான்ச் பண்ண POCOட FY 5G இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட வருது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அது போக இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7+ Gen 2 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா Snapdragonோட 8+ Gen 1க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இத பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ பெஸ்டான ஸ்டோரேஜோட ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட்
பெஸ்டான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக இந்த மொபைலுக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டியும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு லான்ச் பண்ண ஒரு மொபைல் இருக்கு, மோட்டோட H40. நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க கர்வ்டு POLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரியர்ல பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. OIS சப்போர்ட்டோட வருது. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. மோட்டோ மொபைல் அப்படினாலே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த மொபைல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிவைஸ் நமக்கு வந்தது அப்படினா செக் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்றேன். அது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 8020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட லான்ச் பண்றாங்க. இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4400 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 15 வாட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது போக இந்த மொபைலுக்கு IP ரேட்டிங் இருக்கு. IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நீங்க தண்ணில போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பெருசா ப்ராப்ளம் வராது. சோ இவ்ளோ வசதிகளோட க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸோட மோட்டோ பிராண்ட்ல இருந்து தேவைப்பட்டது அப்படினா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சூப்பரான மொபைல். சோ இதெல்லாம் விட நான் வாங்குனா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக சாம்சங் Galaxy S21 FE. இந்த மொபைல் இப்போ பார்த்தா அப்படினா 40000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணாங்க. பட் நிறைய டைம் ஆஃபர்ல 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள சேல் பண்ணுவாங்க. ரீசெண்டா கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சேல் பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா ஆஃபர்ல ஏதாவது சேல் வந்தது அப்படினா நம்மளுடைய Telegram, Twitter இது ரெண்டுலயுமே ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த மொபைல் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் 12+12+8 அப்படினு OIS சப்போர்ட்டோட வருது. அது போக இதுல செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 2100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நான் கேமரா இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணாங்க. Android 13 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க வாங்குனீங்க அப்படினா அப்டேட் பண்ணிக்க முடியும். அது போக இதுல 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 25 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுல IP68 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணில விழுந்தா பெருசா ப்ராப்ளம் வராது. தேவைப்படுது அப்படினா தண்ணிலயே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள ஆஃபர்ல வரும்போது வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதனால சாம்சங்ல இருந்து வேணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மொபைலை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சோ 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இப்போ நம்ம பார்த்த மொபைல்ஸ்ல உங்களுக்கு எந்த மொபைல் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர்த்து நம்ம வேற ஏதாவது மொபைல் போன் மிஸ் பண்ணிருந்தாலும் அந்த மொபைல் ஏன் பெஸ்டா இருக்கும், என்ன ரீசன்காக அந்த மொபைல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.